தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசிகள் தம்முடைய தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. கிறிஸ்துவில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இந்த தைரியம் நமக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவானது. நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நாம் இப்பிரபஞ்சத்தில் யாருக்காக பாடுகளை அனுபவிக்கிறோம் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். நாம் எதற்காக உபத்திரவங்களையும் நிந்தைகளையும் சகித்துக் கொள்கிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை விட்டு விலகி போய்விடக் கூடாது. விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நம்மிடத்தில் ஆவிக்குரிய தைரியம் இருக்க வேண்டும். இது பரிசுத்தமான தைரியம். கர்த்தர் நம்மிடத்தில் உள்ள பரிசுத்தமான தைரியத்திற்கு மிகுந்த வெகுமதிகளை கொடுப்பார். இப்பிரபஞ்சத்தில் நாம் ஜீவிக்கும் போது நமக்குள் பரிசுத்தமான தைரியம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பரிசுத்தமான சமாதானத்தையும் பரிசுத்தமான சந்தோஷத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பிரபஞ்சத்தில் மாத்திரமல்ல, இனிமேல் நாம் பிரவேசிக்க போகிற பரலோகத்திலும் நமக்கு வெகுமதிகளை கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பொறுமை அவசியம் வேண்டியதாய் இருக்கிறது. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி கிரியை நடப்பிப்பதற்கு பொறுமை நமக்கு தேவை. மேலும் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பதை பெற்றுக் கொள்வதற்கும் நமக்கு பொறுமை வேண்டியதாய் இருக்கிறது. பொறுமை இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வெற்றி பெறாது. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பதை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்புரிய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செயல்படவில்லை என்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எதையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்த பின்பு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பொறுமை தேவை. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய காத்திருக்கும் ஊழியக்காரர்களாக ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே ஊழியம் கொடுக்கிறார். நாம் கர்த்தருடைய தோட்டத்திலே வேலை செய்கிற ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். எஜமானுடைய சித்தத்தின்படி வேலை செய்ய வேண்டும். வேலை செய்து முடித்த பின்பு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வோம். அதை பெற்றுக் கொள்வதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கிற ஊழியக்காரராய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாய் இருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். அவர் சீக்கிரத்தில் வருவார். இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார். இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்தில் வரப்போவது நம்முடைய பொறுமைக்கு உதவியாய் இருக்கும். தேவன் தமக்கு ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளில் அவர் நிச்சயமாய் வருவார். அதற்கு மேல் அவர் தாமதம் பண்ண மாட்டார். ஆகையினால் கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யுத்தத்திற்கு செல்லும் கோலை தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு ஓடிவிடுவான். கர்த்தர் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசம் நமக்கு ஒரு மார்க் கவசத்தை போன்றது. அதை பற்றிக் கொண்டு பயன்படுத்த வேண்டும்.